மழையின்மையால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் கடந்த 10 ஆண்டுகளாக 20,000 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் புகார் கூறியுள்ளனர். இதற்கு தீர்வு காண தென்பெண்ணை கிளைவாய்க்கால் திட்டத்தை செயல்படுத்த கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த கொப்பரக்கரை, லிங்கனப்பட்டி, கருக்கனஹள்ளி உள்ளிட்ட 12 கிராம ஊராட்சிகளைச் சேர்ந்த விவசாயிகள் காய்கறிகள், பூக்கள் உள்ளிட்டவற்றை சாகுபடி செய்து வந்தனர். போதிய மழையின்மையால் அங்குள்ள ஏரிகளுக்கு நீர்வரத்து குறைந்ததை அடுத்து விவசாயம் பாதிக்கப்பட்டது. இதனால் விவசாயிகள் கடன் பெற்று ஆழ்துளை கிணறு அமைத்து விவசாயம் மேற்கொண்டனர். தற்போது நிலத்தடி நீர்மட்டம் 1000 அடிக்கு கீழே சென்று விட்டதால் சாகுபடி மிகவும் பாதிக்கப்பட்டு வாங்கிய கடனை கட்ட முடியாமல் தவித்து வருவதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். எங்கள் ஊரில் மழை பெஞ்சு கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நீர்நிலையெல்லாம் வற்றி போச்சு. 1100 அடி போர் போட்டும் போரில் தண்ணியே கிடையாது. இங்கே எல்லாம் விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் பொழிக்கிறோம். இந்த விவசாயத்தில் மழையே பெய்யாததுனால தான் ஏகப்பட்ட வறட்சி, இந்த ஏரியாவில் ஏகப்பட்ட வறட்சியாக இருக்குது. பல ஆண்டுகளாக நல்ல முறையில் சாகுபடி செய்து வந்த நிலையில் போதிய மழையின்மை, ஏரிகள் வறண்டு போனது போன்றவற்றால் வளம் நிறைந்த விளைநிலங்கள் தற்போது வானம் பார்த்த பூமியாக வறண்டு போனதாக விவசாயிகள் வேதனைப்படுகின்றனர். இதன் காரணமாக பலர் தங்கள் நிலங்களை அடிமாட்டு விலைக்கு விற்றுவிட்டதாகவும், விவசாயத்தை கைவிட்டு கூலி வேலைக்காக பெங்களூரு சென்று வருவதாகவும் மேலும் தெரிவிக்கின்றனர். தண்ணி இல்லாத பற்றாக்குறையினால விவசாயம் செய்ய முடியல. இப்போ 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா தக்காளி, பூ அதெல்லாம் வச்சது தான். இப்போ எங்களால் எதுவும் செய்ய முடியல. எல்லாமே சும்மா தான் இருக்குது, எதுவும் செய்யலை. இங்கே பார்த்தீங்கன்னா ஊரில் நிறைய பேர் எல்லாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க, வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாங்க. நிலம் நிறைய பேர் விற்றுட்டு போயிட்டாங்க, சில பேர் விற்க போகிறாங்க. அந்த சூழ்நிலை அங்கே இருக்குது. இப்பிரச்சனைக்கு தீர்வாக தென்பெண்ணை ஆற்றிலிருந்து கிளைவாய்க்கால் அமைத்து வறண்ட ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு வரும் திட்டத்தை செயல்படுத்த கோரி ராயக்கோட்டை பகுதி விவசாயிகள் உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம் போன்ற பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக அரசு சார்பில் சர்வே பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அறிக்கையும் அனுப்பப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போது மழை இல்லாத காரணத்தினால மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய காய்கறியினுடைய நிலையும் மற்ற உற்பத்தி செய்யக்கூடிய நிலையும் மிக குறைந்து இருக்கிறது. ஆகையினால அரசாங்கம் இது போதாது. ஏனென்றால் வரக்கூடிய சந்ததி இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ப விவசாயம் பெருகணும். அப்படி பெருகணும்னா இதற்கு அரசாங்கம் ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து இந்த ஆழியால நீர்த்தேக்கத்திலிருந்து ராயக்கோட்டை பகுதி வரை இருக்கக்கூடிய 12 ஏரிகளுக்கும் தண்ணீர் கொண்டு வருமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி இந்த விவசாய சங்கத்தின் மூலமாகவும் இந்த பகுதியை சேர்ந்த மக்களை சார்பாகவும் இந்த விவசாயிய சுப்பிரமணியன் நான் கேட்டுக்கொள்கிறேன். கிளைவாய்க்கால் வெட்டப்படும், ஏரிகளுக்கு தண்ணீர் வரும், மீண்டும் விவசாயம் செழிக்கும் என்ற நம்பிக்கையுடன் ராயக்கோட்டை பகுதி விவசாயிகள் காத்திருக்கின்றனர். இவர்களின் நம்பிக்கை நிறைவேறி 20,000 ஏக்கர் சாகுபடி நிலங்கள் சோலைவனமாக காட்சியளிப்பதும் பாலைவனமாக மாறுவதும் அரசின் கைகளில்தான் உள்ளது. புதிய தலைமுறைக்காக ராயக்கோட்டையில் இருந்து பழனிவேல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பகுதியில் போதிய அளவு மழை பெய்யாததன் காரணமாக கடந்த 10 ஆண்டுகளாக 20,000 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டு வருவது குறித்தும், இதனால் பொருளாதார ரீதியாக விவசாயிகள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் குறித்தும் நாம் பார்த்தோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை கொடுப்பதற்காக களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் பழனிவேல் அவரிடம் பேசலாம். பழனிவேல், 10 ஆண்டுகளாக 20,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதா நம்ம செய்தி தொகுப்பில் ஏற்கனவே பார்த்தோம். நீங்க களத்தில் இருக்கீங்க. தற்பொழுது அந்த விளைநிலங்களின் நிலைமை எப்படி இருக்கு? சரண்யா, தமிழகத்திலேயே கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் விவசாய விளைபொருட்களை உற்பத்தி செய்கிறதுல ஒரு முக்கிய இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த மாவட்டத்தில் 1,00,000 ஏக்கர் பரப்பளவுள்ள மாகளும் 25,000 ஹெக்டேரில் நெல் பரப்புகளையும், அதுக்கு அடுத்த நீலகிரி மாவட்டத்திற்கு அடுத்தபடியாக காய்கறிகள் உற்பத்தி செய்கிறதுலையும் மாவட்டம் முக்கிய இடம் பிடிச்சிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்திற்கு முக்கிய நீர் ஆதாரமாக கருதப்படுகிறது நிலத்தடி நீர் மட்டுமே. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்நாடகாவிலிருந்து உற்பத்தியாகி கிருஷ்ணகிரி மாவட்டமாக கலக்கக்கூடிய தென்பெண்ணையாறு, இந்த 2 மட்டுமே முக்கிய நீர் ஆதாரமாக கருதப்படுகிறது.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த ராயக்கோட்டை பகுதி இருக்கக்கூடிய ஒரு மேட்டு பகுதி என்று சொல்லப்படலாம், வானம் பார்த்த பூமியாக இருக்கக்கூடிய இந்த பகுதி. மழையை நம்பி மட்டுமே இந்த கடந்த காலங்களில் வந்து இந்த பகுதி விவசாயிகள் வந்து தொடர்ந்து விவசாயம் செஞ்சு வந்தாங்க. இந்த பகுதியை பொறுத்தவரை குறிப்பாக வந்து தக்காளி விளைச்சல் வந்து அதிகமாக காணப்படும். இங்கிருந்து நாடு முழுவதும் தக்காளிகள் வந்து அனுப்பப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சாமந்திப்பூ, செண்டுமல்லி போன்றவை, அதே போல் வந்து காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் பீன்ஸ், முள்ளங்கி போன்ற காய்கறிகள் இங்கே அதிக அளவில் வந்து உற்பத்தி செய்யப்பட்டு வந்தன. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த பகுதியில் வந்து போதிய மழை இல்லாத காரணத்தினால் நிலத்தடி நீர்மட்டம் என்பது கிட்டத்தட்ட 1000 அடிக்கு கீழே சென்று விட்டது. இருக்கக்கூடிய ஏரி குளம் அனைத்துமே வந்து வறண்டு போயிடுச்சு. அதனால் விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ண முடியாமல் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தற்பொழுது நடுத்தருவில் நிற்கக்கூடிய ஒரு நிலை வந்து உருவாகி இருப்பதாக வந்து சொல்றாங்க. இதற்கு மாற்று தீர்வாக தென்பெண்ணை ஆற்றிலிருந்து கிளைவாக்கால் மூலம் 12 ஊராட்சிகளில் உள்ள 12 ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என கடந்த 10 ஆண்டுகளாக வந்து கோரிக்கை வச்சுட்டு வராங்க. இந்த கோரிக்கையை அடுத்து மாவட்ட நிர்வாகமும் சரி பொதுப்பணித்துறையினர் அதுக்கான ஒப்புதல் வழங்கி அந்த திட்டத்திற்கான சர்வே பணி முடிக்கப்பட்ட நிலையில் இதுவரையில் அந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கப்படவில்லை, ஒப்புதல் வழங்கப்படவில்லை என்று விவசாயிகள் வந்து தெரிவிக்கிறாங்க. இது குறித்து நம்மளிடம் பேசுவதற்காக இந்த ராயக்கோட்டை பகுதியை சேர்ந்த விவசாயி தூர்வாசன் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார் சொல்லுங்க, இப்போ இந்த பகுதியில் வந்து எப்படி நீங்கள் விவசாயம் செஞ்சு வந்தீங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன? இந்த பகுதியில் நாங்கள் எங்கள் தாத்தா காலத்தில் ஏத்தம் எரிச்சு இப்போ விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் அப்பா காலத்தில் கிணறு வச்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கடந்த 15 ஆண்டுகளாக எங்களுக்கு போதிய மழை இல்லாததுனால 300 அடி போர் போட்டோம், தண்ணி கிடைக்கல. 500 அடி போர் போட்டோம், தண்ணி கிடைக்கல. இப்போ 1200 அடி போட்டும் தண்ணி கிடைக்கல. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் எங்களால் எந்த விவசாயமும் செய்ய முடியல. அந்த மாதிரி இந்த கிளை வாய்க்கால் மூலம் எங்களுக்கு இந்த ஏரிங்களுக்கு நிலத்தடி நீரை உயர்த்துறதுக்கு தண்ணீர் கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் இந்த பகுதியில் தக்காளி, முட்டைக்கோசு, பூக்கோசு, கத்திரிக்காய், வெண்டைக்காய், முள்ளங்கி, கேரட்டு, பீன்ஸு, நூக்கல் போன்ற காய்கறிகளும், ரோஜா மலர்கள், சாமந்தி, சம்பங்கி, இந்த மாதிரி விலை உயர்ந்த பூக்களும் எங்களால் விவசாயம் செஞ்சு இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த சுற்றுப்பக்கத்தில் உள்ள 4 மாநிலத்துக்கும், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, இந்த 4 மாநிலத்துக்கும் எங்களால் சப்ளை செய்ய முடியும். நாங்களும் இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ எங்களால் முடியல. நாங்கள் இந்த விவசாயத்தை விட்டுட்டு இப்போ இந்த 4 மாநிலத்துக்கு கூலி வேலைக்கு நாங்கள் உணவளித்த இந்த விவசாயிங்க 4 மாநிலத்துக்கு கூலி வேலைக்கு புறப்படும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலத்தில் இப்போவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கட்டிட தொழிலாளிகளாகவும் பல இதர கூலிகளாகவும் இப்போ இங்கிருந்து புலம்பெயர்ந்து கர்நாடகாவை நோக்கி பக்கத்தில் உள்ள பெங்களூரு, ஓசூர் என்ற பகுதியில் நோக்கி நாங்கள் அனைத்து மக்களும் படையெடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இதை தடுக்கும் விதத்தில் இந்த அரசாங்கம் இந்த நிதி ஆண்டிலேயே எங்களுக்கு இந்த தென்பெண்ணை கிளை வாய்க்கலை உறுதியோடு எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னாக்கா தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, இந்த 4 மாநிலத்துக்கு காய்கறி கொடுத்தோன்ற பெருமையோடு இந்த விவசாயிகள் நாங்கள் இருப்போன்றதை நாங்கள் தெரிவித்து வரோம். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா சரண்யா, கிட்டத்தட்ட 4 மாவட்டங்களில் 4 மாநிலங்களுக்கு கூட காய்கறி கொடுக்க வேண்டி இருந்து நாங்கள் காய்கறி கொடுத்து வந்த நாங்கள் தற்பொழுது மழை இல்லாத காரணத்தினால் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக அவருடைய கருத்தை தெரிவித்தார். தற்பொழுது இது தொடர்பாக இந்த சூழ்நிலையில் விவசாயம் இல்லாமல் தற்பொழுது வாழ்வாதாரம் இன்றி அண்டை மாநிலங்களில் தொழில் செய்து வரக்கூடிய நம்ம வந்து விருபாண்டி நம்மகிட்ட இருக்காரு, அவர்கிட்ட நம்ம கேட்போம். சார், நீங்கள் எப்படி கடந்த காலங்களில் எப்படி இந்த பகுதியில் விவசாயம் செஞ்சுருந்தீங்க, இப்போ எப்படி இந்த தொழிலை விட்டுட்டு அண்டை மாநிலங்களில் வந்து வேலை செய்கிறத சொல்கிறாங்க, அது எப்படி நீங்கள் இந்த தொழில் எப்படி செஞ்சுட்டு இருந்தீங்க, இப்போ என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க? இப்போ 25 வருஷத்துக்கு முன்னே எங்கள் தாத்தா காலத்துல எல்லாம் வந்து நல்லா தண்ணி இருந்தது, ஏரி குளமெல்லாம் தண்ணி இருந்தது, நல்லா விவசாயம் செழிப்பாக செஞ்சுருந்துங்க. போக போக காலகட்டம் மாற வந்து மழை இல்லாமல் ரொம்ப வறண்டு போச்சு. இப்போ 10 வருஷமாக வந்து மழை இல்லாமல் ஏரி கிணறு எதுலேயுமே தண்ணி இல்லை. போர் போட்டுங்க, போர் போட்டால் 500 அடி போச்சு, 600 அடி போச்சு, 1000 அடி போச்சு. 1000 அடி போர் போட்டு கடைசியில் பார்த்தா தண்ணி வருதுன்னு பார்த்தா புகை தான் வருது. ஒன்றுமே பண்ண முடியல. எல்லாம் அண்டைய மாநிலத்துக்கு அங்கங்கே கூலி வேலைக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. 1802 ராயக்கோட்டையில் வந்து ஃபஸ்ட் போராட்டம் நடத்தினாங்க. அன்றைக்கி நடத்தின போராட்டம் இன்றைக்கி வரைக்கும் ஓயாமல் நடக்குது. என்ன பிரயோஜனமோ இது வரைக்கும் நாங்கள் வந்து இது இல்லை. நாங்களும் எத்தனையோ போராட்டமெல்லாம் செஞ்சு பார்த்துங்க, கடையெடுப்பு, ஸ்ட்ரைக்கு, எல்லா போராட்டமும் செஞ்சு பார்த்துங்க. எந்த போராட்டம் செஞ்சாலையும் கவர்மெண்ட் வந்து எங்கள் பக்கம் வந்து சாய்க்கல. அடுத்த கட்டம் போராட்டமாக வந்து எல்லா மாவட்டத்து ஊராட்சிக்காரரும் சேர்ந்து பேசினுக்கிறோங்க. அடுத்த போராட்டம் வந்து தற்கொலை போராட்டமாக முடிவெடுக்கிற மாதிரி ஒரு திட்டம் செஞ்சுருக்குறோங்க. இது வந்து இந்த நிதி ஆண்டிலே வந்து இதுக்கு நிதி ஒதுக்கி எங்களுக்கு வந்து தண்ணி வர்றதுக்கு தென்பெண்ணை ஆற்றுலேருந்து தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் செங்குட்டுவன் நமது இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பகுதியில் போதிய மழை இல்லாததால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாய நிலங்களை மீட்டெடுப்பதற்கு
தென்பெண்ணை கிளை வாய்க்கால்கள் திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அந்த பகுதி விவசாயிகள் முன் வச்சிருக்காங்க. உங்களுடைய விளக்கம்? இல்லம்மா, நான் அந்த ராயகோட்டை பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வேப்பனப்பள்ளி தொகுதிக்கு உட்பட்ட ராயகோட்டை பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் அந்த தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே, அதாவது தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே அலியாளம் என்ற ஒரு இந்த கட்டியிருக்காங்க, டேம் கட்டியிருக்காங்க, தடுப்பணை. அந்த தடுப்பணையிலிருந்து தண்ணீரை தடுப்பணையிலிருந்து வலதுபுறம் கால்வாய் வெட்டி அதை உத்தனப்பள்ளி, அலியசிப்பம், மெட்டரை, கொப்பகரை இந்த பகுதிகளுக்கு பண்ணணுன்றது நீண்ட நாள் விவசாயிகளுடைய கோரிக்கை. இது சம்பந்தமா நான் சட்டமன்றத்தில் பலமுறை பேசியிருக்கேன். சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கிட்ட மனு கொடுத்திருக்கேன். அதன் பிறகு நான் பேசியதன் அடிப்படையில் அந்த அலியாளம் தடுப்பணையிலிருந்து சர்வே பண்ணியிருக்காங்க. போன வருஷம் சர்வே பண்ணியிருக்காங்க. சர்வே பண்ணி முடிச்ச பின்னாடி அதற்குண்டான நிதியை ஒதுக்கணும். ஆனா இன்னும் அந்த நிதி ஒதுக்கல, அந்த நிதி இன்னும் ஒதுக்கின பாடு இல்லை. ஆகவே நாளை வர இருக்கக்கூடிய அந்த சட்டமன்றத்திலையும் நான் கேட்க இருக்கிறேன். அது ஒரு முக்கியமான பிரச்சனை. தென்பெண்ணை ஆறை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் காய்ந்து போயிருக்கிறது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஏரிகள் காய்ந்து போயிருக்கிறது. அந்த ஏரிகளுக்கு தண்ணீர் விட வேண்டும் என்று சொன்னால் அலியாளம் அந்த தடுப்பணையிலிருந்து கால்வாயை வெட்டி விட்டால்தான் அந்த ஏரிகளுக்கு தண்ணீர் நிரம்பும். அப்படி அந்த ஏரிகளுக்கு தண்ணீர் நிரம்பினால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஏக்கர் நிலம் பாசன வசதியை பெறும். அது மட்டுமல்ல, ராயகோட்டை தாண்டி இருக்கக்கூடிய அந்த உடையாண்டல்லி பகுதியில் கூட அந்த பாசன வசதி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா? சரி, இப்போ இதுக்கு பொதுப்பணித்துறை ஒப்புதல் தெரிவித்த போதிலும் நிதித்துறை அதற்கான உரிய நிதியை எப்பொழுது வழங்கும் சார்? பிரச்சனையே அதுதான். இப்ப பொதுப்பணித்துறையில்கிட்ட சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலே சட்டமன்றத்திலே நான் பேசியதன் அடிப்படையிலே, நான் மனு கொடுத்ததன் அடிப்படையில அந்த பொதுப்பணித்துறை அலுவலர்கள் அந்த அலியாளம் தடுப்பணையிலிருந்து சர்வே பண்ணி முடிச்சுட்டாங்க. எத்தனை ஏக்கர் எவ்வளவு எஸ்டிமேட் ஆகும்னு சர்வே பண்ணி முடிச்சு அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த அரசாங்கத்திடம் கொடுத்த பின்னாடி நான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில, அதுவும் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில என்னை ஒதுக்குகிறார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆகவே அது சம்பந்தமாக அரசாங்கத்திடமும் இந்த பட்ஜெட்டிலேயே நாங்கள் நிதி எதிர்பார்க்கிறோம். அப்படி எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னால், அந்த நிதி ஒதுக்கவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து இந்த 1.5 மாத காலத்திலே நடைபெறக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நான் வலியுறுத்துவேன், கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுப்பேன், விவசாயிகளை திரட்டி ஏதாவது போராட்டம் செய்வேன். அப்படியும் அந்த அரசு அதை கண்டு கொள்ளவில்லை என்று சொன்னால் விவசாயிகளை திரட்டி மாபெரும் போராட்டம் செய்வதை தவிர வேறு வழி இல்லைம்மா. ஐயா, இணைப்பில் உங்களுடைய தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி. பழனிவேல், சட்டமன்ற உறுப்பினர் செங்குட்டுவன் பேசியதை நீங்க கேட்டிருப்பீங்க. தொடர்ந்து இதற்காக அவர் முயற்சி செய்து வருவதாகவும் மேலும் கவன ஈர்ப்பு தீர்மானம் போன்ற விஷயங்களை தொடர்ந்து மேற்கொள்ள போவதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. அந்த பகுதி விவசாயிகள் பேசும்பொழுது போராட்டம், கடையடைப்பு போன்ற பல விஷயங்களை செய்தும் கூட அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு என்ன காரணம்? நீங்கள் அரசு அதிகாரிகள்கிட்ட விளக்கம் கேட்டீங்களா? சரண்யா, இந்த சம்பவம் தொடர்பாக இந்த பகுதி விவசாயிகள் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக சொன்னீங்கன்னா, ராயக்கோட்டை பகுதியில் மிகப்பெரிய அளவில் ஒரு கடையடைப்பு போராட்டம் நடத்தினாங்க, உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க. கிருஷ்ணகிரியில் மையமாக கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி மிகப்பெரிய பேரணிகளை நடத்தினாங்க. தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் கடந்த சில 5 ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டங்களை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அரசு ஆனால் இந்த திட்டத்திற்கு போதிய விவசாயிகளுக்கு திட்டத்தை செய்து கொடுப்பதற்கான எந்த ஒரு அடிப்படை முயற்சிகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்றுதான் சொல்லப்படும். அதாவது 2010 இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டு கண்துடைப்பிற்காக பெயர் அளவில் சர்வே பணிகள் மட்டுமே செய்து முடிக்கப்பட்டுள்ளது. ஆங்கங்கே மார்க்குகள், அதை சொல்லப்பட மார்க் மட்டும், மரங்கள் எடுப்போம், கால்வாய் வெட்டுவோம் என்ற இடங்களில் புள்ளி ஓரங்கள் படி மார்க்குகள் இடப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக எந்த ஒரு பணியுமே இதுவரையும் மேற்கொள்ளப்படவில்லை. நம்ம இது சொந்தமாக அரசு பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவங்க சொல்ற கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கி விட்டுச்சு, 29.5 கோடி ரூபாய் எஸ்டிமேட், திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டிருக்கு. இப்போ குறிப்பாக இந்த நிலையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால்வாய் செல்லக்கூடிய இடங்களில் அந்த நிலங்களை கையகப்படுத்துவது தான் இப்போ தற்பொழுது பிரச்சனையாக இருக்கிறதாக பொதுப்பணித்துறையினர் சொல்றாங்க. அந்த நிலங்களை கையகப்படுத்துறதுக்கு நாங்கள் விவசாயிகளை கேட்டோம். ஆனால் விவசாயிகள் அவர்கள் முன்வரவில்லை. எங்களையே அதாவது அரசு அதிகாரிகளை நிலங்களை நீங்களே கையகப்படுத்துங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நாங்கள் அவங்கள நிலம் கையகப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். இந்த பேச்சுவார்த்தை தான் தற்பொழுது நடைபெற்றிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு அதன் பிறகு அரசுக்கு அனுப்பப்பட்டு நிதி பெறப்பட்டு அதன் பின் திட்டம் தொடங்கப்படும் சொல்லி அரசு அதிகாரி தெரிவிச்சிருக்காங்க. சரண்யா, இந்த கிளை வாய்க்கால் திட்டத்தை விரைவாக செயல்படுத்த எந்த அளவுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு?
சரண்யா, இப்போ நம்ம பார்க்கலாம் கிளைவாக்கால் திட்டத்தை செய்யறதுக்கான முழு வாய்ப்புகள் அனைத்துமே இருக்கு. இது வந்து பெரிய நிதி ஆதாரமா கிடையாது, நிதி ஆதாரம் இல்லைன்னு சொல்லி விவசாயிகள் சொல்றாங்க. 29.5 கோடி ரூபாய் வந்து இந்த பகுதி விவசாயிகளுக்கு ஒதுப்பது வந்து ஒரு குறைந்த நிதி ஆதாரம் தான். அதன் மூலம் இந்த திட்டத்தை வந்து இந்த பகுதியில் நிறைவேற்றினால் கிட்டத்தட்ட 20,000 ஏக்கர் வந்து பாசன வசதி பெறும், விளைபொருட்கள் உற்பத்தியாகும். அது மாதிரி உள்ளூரிலே வந்து காய்கறிகளை விற்கிறதுக்கான ஒரு வழிவகை கிடைக்கும். குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு காய்கறிகள் கிடைப்பதோடு விவசாயிகளுக்கு வந்து அது ஒரு பெரிய லாபமாக இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. தற்பொழுது நம்மளோட விவசாயி முனியப்பன் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, கடந்த 20 ஆண்டுகளாக நாங்கள் வந்து இந்த கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் இதுவரை அரசு எங்களை வந்து கண்டுகொள்ளன்னு சொல்லி சொல்றாரு. அவர்கிட்ட கேட்போம். சார் சொல்லுங்க, இந்த கோரிக்கை நீங்க எத்தனை ஆண்டு காலமாக வச்சிருக்கீங்க? உங்களுடைய கோரிக்கைக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு? எங்கள் 20 ஆண்டு காலமாக அந்த கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சரியான விடையும் எங்களுக்கு கிடைக்கல. சுமார் எங்கள் பகுதியிலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 25,000 ஏக்கர் நிலம் வரைக்கும் விவசாயம் செஞ்சுட்டுருக்கிறோம் நாங்கள்லாம். ஆனால் அதுக்கான போதுமான தண்ணி, விவசாயம்னா முக்கியமான ஆதாரமே தண்ணி தான். அந்த தண்ணியே இல்லாத போது நாங்கள் எப்படி விவசாயம் செய்ய முடியும்? தண்ணீர் இருந்த வரைக்கும் பல மாநிலங்களுக்கு, சிங்கப்பூர் வரைக்கும் நம்ம மண்ணினுடைய தரத்தினுடைய பொருள், விளையிற பொருள் எல்லாமே தரம் நல்லா இருக்குன்னு வெளியில் பார்சல் பண்ணுறோன்ற அளவுக்கு வந்து நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் இப்போ இங்கே நாங்கள் விவசாயர் செல்கிற விவசாயிகளுக்கே சாப்பிட்றதுக்கு உணவில்லாத நிலைமையில் நாங்கள் தள்ளப்பட்டுக்கிறோம். தண்ணி இருந்துச்சுன்னா நாங்களே எங்கள் விவசாயம் செய்வோம், நம்மளுக்கும் சாப்பிடலாம், மற்றவங்களும் சாப்பிட வைக்கலாம். உலகத்துக்கே உணவு அளிப்பது விவசாயம். ஆனால் அப்படிப்பட்ட விவசாயம் வந்து இன்றைக்கி காஞ்சி போய் வறண்டு போய் கிடக்குது. குடிநீருக்கே பஞ்சம்ன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். அதை வந்து நாங்கள் 20 ஆண்டு காலமாக பல முறை போராட்டங்களை செஞ்சோம். மாவட்ட ஆட்சியரை போய் பார்த்தோம், இங்கே இது ஒரு சாலை மறியல்னு ஒரு போராட்டம் பண்ணோம். எத்தனை போராட்டம் பண்ணாலும் எங்களுக்கு போதுமான விடை கிடைக்கல. ஏமாற்றம் தான் மிச்சமாக இருக்குது. அதுக்கான உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். எங்களோட விவசாயமெல்லாம் முன்னுக்கு வரணும், நல்லபடியாக இருக்கணும். இந்த தென்னை மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 20-30 வருஷமாக வளர்த்தி காப்பாற்றி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான மரங்கள்லாம் காஞ்சி நாசமாகிடுச்சு. எந்த ஒரு மரமும் காய் இல்லாமல் இன்றைக்கி தென்னை மரம் என்ன விலை விற்கிது தென்னங்காயின்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் போதுமான தண்ணீர் இருந்து மக்களுக்கு விவசாய செழிப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் விளைச்சும் இதாகும். மற்றபடிக்கு எங்களுடைய ஒரே கோரிக்கை ஆத்துக்காவை தண்ணி அழியால ஓட்டிலிருந்து ஆத்துக்காவை தண்ணியை தென்பெண்ணை கிளைவாய்க்கால் மூலிமா ஏரிங்களுக்கு கொண்டு வந்து நிரப்பணும். விவசாயிகள்லாம் நிம்மதியாக வாழணுன்றதான் எங்களோட ஒரே கோரிக்கை. அது ஒரு பெரிய இதே கிடையாது. அரசாங்கம் இது செய்யணும்னு நினச்சா அதுக்கு ஒரு வேலையே கிடையாது. ஒரு 30 கோடிக்கு சமாதானம், ஒரு 30 கோடி மதிப்பீடுன்றது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு மதிப்பீடே கிடையாது. ஆனால் அது செய்யக்கூடாதே செய்யலாமான்ற ஏனோ தானே ஒரு கேர்லெஸ்ஸாகவே நினைக்கிறாங்க எங்களை பற்றி. ஒரு விவசாயம், நம்ம ராயக்கோட்டை பகுதியில் ஒரு விவசாயம் இருக்கிறாங்கன்ற நினைப்பு இருக்கா இல்லைன்னே தெரியல எங்களுக்கு. அவ்வளோ கேவலமாக எங்களை பிகப் பண்ணிட்டுக்கிறாங்க. உண்மையிலே விவசாயிகளை மதிக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரிலாம் அவலமான நிலைக்கு எங்களை இந்த மாதிரி தள்ளி நிற்க மாட்டாங்க. விவசாயம் முன்னுக்கு வரணும், விவசாயம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருந்தால் உடனே எங்களுக்கு செய்யணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. அதை போக பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே விவசாயம் தான் உணவளிக்கிறாங்க, நாட்டின் முதுகெலும்பே விவசாயம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நாட்டில் விவசாயிகள் தான் அடிமையாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு உரக்கடைக்கு போகிறதுக்கு இல்லை, எந்த ஒரு கொலைக்கு போனாலும் நம்ம தான் கையேந்தி கேட்க வேண்டியதாகுது. ஐயா எனக்கு இந்த விலைக்கு கொடுங்க, கம்மி பண்ணி கொடுங்கன்னு. அதே அவ்வளோ கஷ்டப்பட்டு 6 மாதம் 10 மாதம் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு கோரிக்கை கொடுத்து விரிவாக பேசுவோம். சரண்யா, இப்போது இந்த கிளைவாக்கால் உரிமை மீட்பு குழுவோட ஒருங்கிணைப்பாளர் நம்மகிட்ட வேலாயுதன் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம், இந்த திட்டம் குறித்து அவர்கள் எடுத்த முயற்சிகள் குறித்து அவர்கிட்ட பேசுவோம். வேலாயுதன், இந்த கிளைவாக்கால் அமைப்பு திட்டம் குறித்து நீங்கள் என்னென்ன முயற்சி எடுத்திருக்கிறீங்க? இப்போது அரசுடன் பேசக்கூடிய பேச்சுவார்த்தைகள் எந்த நிலையில் இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ராயக்கோட்டை பகுதியில் வந்துட்டு முக்கியமாக வந்து காய்கறி உற்பத்தியில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நடந்துகிட்ருக்கு. வந்துட்டு இங்கேருந்து அண்டை மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் அண்டை நாடுகளுக்கும் வந்து இங்கேருந்து காய்கறிகள் அதிக அளவு உற்பத்தி செஞ்சு இங்கேருந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க வந்துட்டு. அதனால் வந்து அரசுக்கு வந்துட்டு இங்கேருந்து பெரிய அளவில் வருவாயும் ஈட்டி தருக்காங்க இந்த பகுதி விவசாயிங்க வந்துட்டு. இந்த பகுதியில் மழை அளவு வந்துட்டு கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து மழை அளவு குறைஞ்சதுனால வந்துட்டு இங்கே இருக்க எங்களோட பெரியவர்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அரசுக்கு இது சார்பாக வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க வந்துட்டு. அந்த முன்னெடுத்த இந்த 4 பெரியவர்கள் இன்னைக்கு உயிரோடு கிடையாது இன்னைக்கு. இல்லை வேலாயுதன், இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அரசுடன் பேச்சுவார்த்தைகள் என்னென்ன, அரசு அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க, அது தொடர்பாக பேசுங்க. அதான் நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை வந்து நாங்கள் ஒரு 2010க்கு பின்னாடி வந்து நாங்கள் வந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கோம் வந்துட்டு. அதன் பிறகு வந்து அரசு அதிகாரிகள் வந்து பணிஞ்சு எங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க. வந்து இந்த திட்டத்தை வந்து நடத்த சாத்தியம் தான் 2010 அக்டோபர் 20ஆம் தேதி வந்துட்டு பொதுப்பணித்துறை சார்பில் வந்து கடிதம் அனுப்பிச்சிருக்கோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து போராட்டங்களை முன்னெடுத்தோம். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, வந்து நிலத்தை வந்து கையகப்படுத்தணும், அதுக்கான முயற்சிகள் நாங்கள் ஈடுபடுறோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரண்யா, இப்போ நம்ம பார்க்கலாம், அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நிலத்தை வந்து கையகப்படுத்தி கொடுங்க, நாங்கள் திட்டத்தை நிறைவேற்றி தரேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவர்கள் வந்து நிலங்களை நீங்களே கையகப்படுத்திக் கொள்ளுங்கள், திட்டத்தை செய்து கொடுங்கள்னு கேட்குறாங்க. நாளை தாக்கல் செய்யக்கூடிய தமிழக பொது பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்கான நிதி ஆதாரம் கிடைக்குன்னு இந்த ஒட்டுமொத்த ராயக்கோட்டை பகுதி விவசாயிகளும் எதிர்பார்த்திருக்காங்க. சரண்யா, பழனிவேல், கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பகுதியில் மழையின்மையால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாய நிலங்களை மீட்டெடுக்க தென்பெண்ணை கிளை வாய்க்கால் திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. அவர்களுடைய கோரிக்கைகளை அரசு அதிகாரிகள் விரைந்து செயல்படுத்துவார்கள் என நாம் நம்புவோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.